Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய PhonePeல இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது, அதாவது அது எப்படி நம்ம டர்ன் ஆன் பண்ணி நம்ம வேற ஒரு நாட்டுக்கு மணியை சென்ட் பண்றது மற்றும் அவங்க சென்ட் பண்ற மணி எப்படி நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி நம்ம எப்படி செட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அது வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ். ஓகே, இப்போ அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்டா என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய PhonePe ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து PhonePe ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ்ல உங்களுக்கு மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ மோர் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாருங்க இன்டர்நேஷனல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாருங்க இன்டர்நேஷனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இப்போ இதுல கொடுத்திருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இன்டர்நேஷனல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் மேட் ஈஸின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இதுல UPI இன்டர்நேஷனல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. UPI இன்டர்நேஷனல் அதுக்கப்புறம் ரிசீவ் மணி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே நம்ம வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். இதுல வந்து பாருங்க UPI இன்டர்நேஷனல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்க இப்போதைக்கு 6+ கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அதிலே வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க UPI இன்டர்நேஷனல் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க ஆக்டிவேட் UPI இன்டர்நேஷனல் ஆன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க நீங்க எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களுடைய PhonePeல அத்தனை பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க இதுல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எதுக்காக இதை ஆக்டிவேட் பண்றோம், இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து வெளிநாட்டுக்கு மணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ நீங்க வெளிநாட்டுக்கு அதிகமா நீங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்களோ இன்டர்நேஷனலுக்கு நீங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்லயும் நீங்க பண்றதா இருந்தா எல்லா பேங்க்லயும் நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து நீங்க பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எல்லா பேங்க் அக்கௌண்ட்க்கும் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ கன்ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த PhonePe UPI இன்டர்நேஷனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கண்ட்ரில வந்து ஒர்க் ஆகுது. அது என்னென்ன கண்ட்ரின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மோரிஷியஸ், அது நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா. ஓகே, இப்போ இந்த UPI இன்டர்நேஷனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா 2024 தான் வந்து பாத்தீங்கன்னா PhonePeல லான்ச் பண்ணிருக்காங்க ஒர்க் ஆகுற மாதிரி. ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ்லயும் ஒர்க் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. பட் இது இன்னும் குறிப்பா வந்து சொல்லல, கன்ஃபார்மா வந்து சொல்லல பிரான்ஸ்ல வந்து முழுமையா ஒர்க் ஆக சொல்லிட்டு. கன்ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா 6 கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி சொன்ன 6 கண்ட்ரி. ஓகே, இப்போ இது போல PhonePe UPI இன்டர்நேஷனல் அவைலபிளா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணியை வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வந்து UPI இன்டர்நேஷனல் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு UPI இன்டர்நேஷனல் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணலாம். இதுல வந்து பாருங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு பக்கத்துல ஆக்டிவேட் சொல்லிட்டு இருக்கு. எந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்டிவேட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஆக்டிவேட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய UPI பின் வந்து என்டர் பண்ணுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான UPI பின் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த UPI இன்டர்நேஷனல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து தான் நீங்க வந்து திரும்ப ஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இப்போ இதுலயே அந்த டேட் வந்து கொடுத்திருப்பாங்க எந்த டேட் வரைக்கும் அது வந்து ஆக்டிவ்ல இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா டன் இருக்கு. டன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு இப்போ டீஆக்டிவேட் சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. ஓகே, இப்போ நான் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் அது வந்து ஆக்டிவேட் இருக்கு. அது பக்கத்துல ஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான UPI பின் என்டர் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு இப்போ ஆக்டிவேட் வந்து ஆயிடும். இது போல நீங்க வந்து ஈஸியா வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ டன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்க ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்க்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நான் வந்து இன்டர்நேஷனல் அதாவது வெளிநாட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே QR கோட் வழியாவோ UPI ஐடி வழியாவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல ரிசீவ் மணி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரிசீவ் மணி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசீவ் மணி வந்து நான் கிளிக் பண்றேன். ரிசீவ் மணி வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இதுல இப்போ வந்து நம்ம மணி வந்து அவங்க சென்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மணி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இதுல அலோ ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க அலோ ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மணி அனுப்பும்போது ரிசீவ் வந்து ஆகும். உங்களுக்கு அலோ ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிடும். இது போல இதையும் நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து யாராவது மணி அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய UPI ஐடி பயன்படுத்தி அனுப்பும்போது நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க அந்த மணியை. ஓகே, இது வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுதான் சொல்லிட்டு தெரியல. இதுல வந்து குறிப்பா அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வேற கண்ட்ரில இருந்து உங்களுக்கு மணி அனுப்ப சொல்லுங்க. வந்து ரிசீவ் ஆனா எனக்கு மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபோன்பேல இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ நம்ம சென்ட் பண்றதுக்காகவும், ரிசீவ் பண்றதுக்காகவும் இப்படி தான் நம்ம வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். ஓகே. இப்ப வந்து பாருங்க, நீங்க அதுவே இப்ப நீங்க மறுபடியும் போயிட்டு நீங்க சென்ட் பண்றதுக்காக ஆக்டிவேட் பண்ணியிருந்து நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த பேஜ்க்குள்ளே போயிடுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ்க்குள்ள போயிட்டு மறுபடியும் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு குடுத்துருக்கான் பாருங்க. இன்டர்நேஷனலா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து இன்டர்நேஷனல் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இன்டர்நேஷனல் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல யுபிஐ இன்டர்நேஷனல் சொல்லிட்டு இருக்கு. அத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் யுபிஐ இன்டர்நேஷனல் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, ஒரு டேட் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த டேட் வரைக்கும் இது வந்து ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்குள்ளவே நீங்க டீஆக்டிவேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க டீஆக்டிவேட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க, ப்ரொசீட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ப்ரொசீட வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் யுபிஐ பின் வந்து கேட்கும். அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப அது வந்து டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். இது போல நீங்க வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.